இவர் எப்படி ஒரு போதகர்னு அழைக்கிறாங்க, எப்படி கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்களாம் இவரை நம்பி இவர் ஜப கூட்டத்துக்கு நீங்க போறீங்கன்றது உண்மையிலேயே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஜான் ஜபராஜை ஃபாஸ்டரா ஏத்துக்கணுமா, இல்ல காமன் மேனா ஏத்துக்கணுமா, இல்ல உங்க மதத்தில் அளிக்கக்கூடிய ஒரு வார்த்தை சாத்தானா ஏத்துக்கணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணுங்க. எம்டி ஜெகன் அண்ட் பென் சாமிவெல் இவங்க ரெண்டு பேருமே ஃபாதருங்க தான். இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் ஊழியம் செய்த ஒரே சர்ச்சில் இவங்க 3 பேரும் ஊழியம் செய்திருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் காலை இழுக்கிறதுக்காக ஜான் ஜபராஜ் ஒரு கிரிமினல் வேலை பண்ணுறாரு. அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுங்களை கூப்பிட்டு இவர் எந்த மீடியாவில் ஊழியம் செய்கிறாரு, எங்கெல்லாம் பைபிள் வசிக்கிறாரு, எங்கெல்லாம் இவர் பாஸ்டர் சேவையை செய்கிறாரோ அந்த இடத்துல இந்த 10 பேரை விட்டு இவர் ஒரு பொம்பளை பொறுக்கி, இவர் மலேசியாவில் ஒரு பொண்ணு கூட உல்லாசமாக இருந்தார், இவன் நிறைய பெண்களோட